வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பு நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு புது வருஷம் தொடங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் நான் முதல்ல சொல்லிடுறேன், நம்ம சேனலில் நிறையா நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய பர்சனல் காரணங்கள் இருந்தது. என்ன காரணம் சொன்னாலும் என்னை நம்பி சப்ஸ்கிரைபராக சேர்ந்த அனைவருக்கும் நான் சரியான முறையில் தான் போட்டிருக்கணும். அது என்னுடைய தவறு தான். அதுக்காக முதல்ல உங்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வருஷம் 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வருஷம் தொடங்குறதுனா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இந்த வருஷத்தில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும், இல்லை இந்த வருஷத்தில் நம்ம வேலையில் இப்படி ப்ரமோஷன் வந்துடும், இல்லை இந்த வருஷம் இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும், இல்லை இந்த வருஷத்தில் எப்படி நம்ம இந்த மாதிரி வெளிநாடு வேலை தேடி போயிடணும், எப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இல்லை. எல்லாருமே அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த வருஷம் மிக நல்ல வருஷமா இருக்குன்னு சொல்லி முதல்ல நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க எல்லாரும் சார்பாகவும். இப்போ இந்த பதிவில் நம்ம 2026 நம்ம ஜோதிடப்பதி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷத்துல எந்தெந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்றேன். ஜோதிடம் இருந்தா கூட தெய்வத்தால் ஆகாதனும் நமங்களுடைய முயற்சி தான் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளே சொல்லியிருக்கு. தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேண்டி அதை திரும்ப அந்த கோயில்களுக்கோ அது மாதிரி தியானங்களோ இப்படி பண்ணி திரும்ப திரும்ப வேண்டும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய வலிமை அந்த காரியத்தில் அவங்களை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் காரணமாக இருக்கு. அதனால நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட வேண்டுதல்களை நல்ல முழுமையா வைங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம சக்தி இறை சக்தியோட சேர்ந்து அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடா இருக்கு. இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். நல்லா கவனிச்சுன்னா 10வது வீட்டுன்னு தொழில் சாரம் சொல்றோமா, அது உழைப்புக்கு அதிபதி யாருன்னு சனி பகவான் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுவார். அந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் அந்த ராசியில இருக்கு. இந்த ராசியில தான் செவ்வாய் உச்சம் அடைகிறது. இது ஒரு சர ராசி, இது ஒரு நில ராசி. பொதுவா மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே டிலேயாவே கிடைக்கும். இவங்க எதுலையுமே திறமை இருந்தா கூட இவங்களோட திறமை உள்ளவங்க இவங்களோட திறமை குறைஞ்சவங்க முன்னால போயிடுவாங்க. அதனால எதுவுமே உங்களுக்கு டிலேயாவே கிடைக்கும். இருந்தாலும் நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு பொறுமை இருக்காது. ரெண்டாவது உங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி செகண்டாகவே உங்களுக்கு எல்லாமே டிலேயாக கிடைக்கிறதுனாலயே இவங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு அங்கே போனால் நல்லாயிருக்கும், இங்கே போனால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இவங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறனால இவங்க வாழ்க்கை நிறைய டயத்துலேருந்து மிஸ்ஸரபிளாக போயிடும். இவங்களுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி வர சனி பகவான். இவங்களுக்கு குரு பகவான் 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதின்றதுனால தான் இவங்க உள்ளுக்குள்ள சொல்லக்கூடிய அந்த அந்த குரல் உங்களுக்கு சரியா இருக்காது. அதாவது என்ன இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது சரியா இருக்காது. அதனால தான் இவங்க அங்கே போனால் நல்லாயிருக்கும், இங்கே போனால் நல்லா இருக்கும்ன்றதை இவங்க தவறாக இன்டர்பிரேட் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசிச்சு, பொறுமை அதான் இவங்களுக்கு முக்கியமாக தேவை. ஏன்னா நிலம் அப்படின்னாலே பொறுமையாக தான் இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் இவங்க அது மாதிரி ஒரு சில அவங்க தசா புத்திகள் இருக்கு இல்லையா, அது சில இதாக மகர ராசி சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஏன்னா இவங்களுக்கு வந்து 8வது வீட்டுக்கு அதிபதி, மகர ராசிக்கு வந்து 8வது வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் அப்படின்றதுனால, சூரியனுக்கும் சனிக்கும் பகை அப்படின்றதுனால பொதுவாக அது மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் இவங்களுடைய அப்பாவுக்கும் சரியான உறவு முறைகள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதக அமைப்புகள் இப்படி சொல்றது. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து குரு பகவான் 6ல் இருக்காரு. இவங்களுக்கு 2-8 வந்து ராகுகேது இருக்கு. 3வது இடத்துல சனி பகவான் இருக்காரு. பொதுவாக 3ல் சனி பகவான் நல்லதை பண்ணும். ஸோ இப்போ ஒர்க் ரீதியான நல்லது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக மகர ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அதே மாதிரி அந்த சுக்கிர பகவான் வந்து 5வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். ஸோ இவங்க வந்து பொதுவாக சுக்கிர பகவானை இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாலே இவங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கு பொதுவாக பொழுதுபோக்கு அம்சங்கள், மீடியா, ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அழகியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்து இவங்க பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இவங்க வந்து அதிலெல்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும். இவங்க நிறைய பேர் அலைச்சல் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு, அது மாதிரி அலைச்சல் தொழில் பார்க்கறதுக்கு பார்த்தாங்கனால அதுவும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது இல்லைல்ல, அதனால் அந்த மாதிரியான வேலைகள் பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன்றதுனால நல்ல பாட்டு, மியூசிக்கு அது மாதிரியா இருக்கிறவங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, மாதிரி இப்போ யூடியூப் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து இவங்களுடைய இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இவங்க ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரேராக அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த 10வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சமாகிறார், 2வது வீட்டு அதிபதி. யாருக்கெல்லாம் அங்கே சனி பகவான் உச்சமாயிருக்காரோ அவங்கெல்லாம் அரசியலில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். இவங்களுக்கு வந்து இந்த 2025 பொறுத்தளவில் இவங்களுக்கு 2-8 ராகுகேது இருந்தனால பொருளாதார ரீதியாக பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. 6ல் வந்து குருவாண்டுக்கலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல்நிலை கோளாறுகள், இதையும் இவங்க பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இவங்க இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு தொழில் வந்து உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு பார்வை வந்து இவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் விழருது, 6ஆம் இடத்துல விழருது. அதனால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பல பேருக்கு தொழில் மாற்றங்கள் அதுவும் தள்ளி போயிட்டே இருக்கும். இன்னும் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஏற்கனவே இவங்களே அலைவாங்க. இப்போ தொழில் மாற்றங்கள் உண்டான காலங்கள் வரும்போது இது செய்யலாம், அது செய்யலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், ஏதானு ஒன்று பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இவங்க நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்று நெகட்டிவான காலகட்டங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் 25ல். 2026 இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து மகர ராசிக்கு எல்லா ராசிக்கும் அப்படி தான் பார்க்குறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது ஒரு செக்மெண்ட் ஆகும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இது ஒரு செக்மெண்ட் ஆகும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது ஒரு செக்மெண்ட் ஆகும். 3 செக்மெண்ட்டாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது முதல் 4 மாதத்தில் வந்து பிப்ரவரி மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையார். 6ல் வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தி அடையிறதுனால எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி இவங்க வெற்றி பெறதுக்கு பிப்ரவரிக்கு மேலே நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால பொதுவாகவே உங்களுக்கு வந்து தேவைக்கு வருமானம் வந்துடும். தேவைக்கு மேலே வந்து உங்களுடைய வளர்ச்சிகளில் ஒரு சில தடைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நடக்கும். இதே காலகட்டத்தில் உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் வந்து நீங்கி அவங்க மருத்துவ செலவினங்கள்லாம் வந்து நீங்கி இவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வரப்போகுது. ஏன்னா 6 அப்படின்றது தடைகளை தாண்டக்கூடியது. அது மாதிரி வந்து இங்கிலீஷ்ல ஓவர் கமிங் த அப்டாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன், ரோகம், அதை ருண ரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லி நம்ம வேத ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அவன் நோயையும் குறிக்கக்கூடிய இடமாகவும் அதே மாதிரி அந்த வீடு வந்து கடனை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. அவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழறது. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் விழறது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் விழறது. அதனால் வந்து உங்களுக்கு வேலை சம்பந்தமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வேலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது வந்து இந்த வேலை மாற்றம் உங்களுக்கு எப்போ நடக்கும்னா பிப்ரவரிக்கு மேலே மே மாதத்துக்குள்ளே இந்த வேலை மாற்றங்கள் நடக்கும். அப்போ அதுக்கு மேலே நல்லா இருக்காதா சார் அப்படின்னா, இல்லை, வேலை மாற்றங்கள் நடக்கும். அதுக்கு அடுத்து குருபான் பயிற்சி ஆகி உச்ச குருவா பயிற்சி உங்களுக்கு குரு பார்வை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல நீங்கள் சேர்ந்த வேலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் வரும். இது மாதிரி பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னா, ஜூன் மாதம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை வருது. அதனால் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த 4 மாதத்துலையும் அது மாதிரி நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அங்கே அக்டோபர் மாதம் வந்து 10வது வீட்டுக்கு போயிடுறாரு. இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா 12ஆம் மாதம் வரைக்கும் ராகு கேது பயிற்சி ஆகலை. ராகு கேது 2 இடத்துலேயே தான் இருக்குது. சனி பகவான் பயிற்சி ஆகலை. சனி பகவான் 3ல் அதே இடத்துல தான் இருக்கார். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவான் 3, 9, 11 இந்த இடங்களில் சனி பகவான் நல்லது பண்ணுவார். அதனால் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யாருன்னு ஏமாத்துறது, அதாவது உங்களை யாரும் ஏமாத்திடுறது, யார்ட்டான பணம் கொடுத்து ஏமாந்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பொருளாதார இழப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்த்துக்கணும். ஆனால் அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வச்சு தான் இப்போ நம்ம அந்த வருஷத்தில் அவருடைய சலனத்தை வச்சு தான் நம்ம பார்த்துட்டே வரோம். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து முதல் 2ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும். 2ஆம் மாதத்துக்கு மேலே என்ன உங்களுக்கு 2ஆம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலை மாற்றங்கள், இல்லை வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். இல்லை வெளிநாடு வேலை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கு. இதெல்லாம் வந்து 6ஆம் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சிரும். 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. அந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க திருமண வாய்ப்புகள் நிறையா கூடி வரும். அது மாதிரி குரு பார்வை இருக்கிறதுனால கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நீங்கும். அது மாதிரி பிரிஞ்சிருந்தாங்கன்னா பிரிஞ்சவங்க திரும்ப ஒன்று சேர்றதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் 6ஆம் மாதத்துக்கு 6, 7, 8, 9 இந்த 4 மாதத்துல உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். 10ஆம் மாதத்துல எகைன் வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டுக்கு போறாரு. 8ல் குரு பகவான் போறதுனால உங்க ராசிக்கு அவர் 3, 12க்கு அதிபதின்றதுனால அவர் 8ஆவது வீட்டுக்கு போய் அங்கேருந்து என்ன பண்றாருன்னா உங்களுக்கு 12வது வீட்டையும் உங்களுக்கு 2வது வீட்டையும் எகெயின் பார்க்குறாரு. ஸோ பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கேயான ஒரு சில இடங்களை அதாவது தவறு பண்ணீங்கன்னா தண்டனை உண்டு. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ தவறான ஒரு பாதையில் போகிறதுக்கு வந்து நம்ம அந்த காலகட்டங்களில் அவாய்ட் பண்ணிடணும். தவறான பாதைகளில் போகக்கூடாது. நேர்மையை வந்து சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு பாதிப்புகள் வர்றதுக்கு உண்டான காலகட்டங்களாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் வந்து கண்டிப்பானவர். அவர் வந்து நல்ல நேர்மையாக நடந்தால் அள்ளி கொடுப்பார். நேர்மையாக இல்லாட்டினா இது மாதிரி தண்டிக்கக்கூடியவராகவும் குரு பகவான் இருப்பார். அவர் 8ல் இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கட்டு பஞ்சாயத்து இது மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறது, அதாவது அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். அந்த லேண்டு அது மாதிரியான விஷயங்களை முதலீடு பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் வந்து பேங்க்கில் வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய காலங்களில் லேண்டில் முதலீடு பண்ணிக்கலாம். இந்த காலகட்டங்கள் லேண்டில் முதலீடு பண்ணிங்கன்னா அதுவே வந்து பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும். பொதுவாக இந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து 10ஆம் மாதம் வரைக்கும் 10 மாதம் உங்களுக்கு 2ஆம் மாதம் 10ஆம் மாதம் 8 மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா விதத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான வருஷம். 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 நல்ல வருஷமாகவே இருக்கும். அந்த பாக்கி இருக்கிறது கூட கஷ்டம்னு சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது 2026ன்றது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பொதுவாக சனி பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வணங்குறது போய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி நவகிரகங்களை 3 தடவை சுற்றி வந்து வணங்கினீங்கனாலே பொதுவாக சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக கிடைக்கும். அமாவாசை இந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு யாருக்கா முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம். ஊனமுற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஊனமுற்றவங்கன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம். சனிக்கிழமையில் மாதத்தில் அமாவாசை தினத்தன்று இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இல்லை வாழ்க்கையே உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லா விதத்துலேயும் உயர்வாக இருக்கும்.
இந்த பாம்பனை ஜோரம் அவங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம பாம்பனை ஜோரம் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.